நலத்தோள் என்னங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, வரகரிசி பொங்கல் தாங்க பண்ணியிருந்தேன். ஸோ வரகரிசி பொங்கலுக்கு வந்து தேங்காய் சட்னியும், அதுக்கப்புறம் சாம்பாரும் வச்சிருந்தேங்க. இந்த பொங்கல் வந்து கொஞ்சமா சாப்பிட்டாலும் நல்லாருக்குங்க. நீங்க வரகு பொங்கல் வந்து பண்றப்போ வந்து எப்பவுமே வைக்கிறதோட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டீங்க அப்டின்னா வந்து, பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா, மத்தியானம் முடிக்குமே நல்லா குலைவாவே இருக்குங்க. ஸோ பொங்கல் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு செவ்வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் பொங்கல் வந்து கொஞ்சமா மிச்சம் இருந்துச்சுங்க. ஸோ அந்த பொங்கல் போட்டு சாம்பார்ல இருக்க நெறைய காய்கறி எல்லாமே போட்டு, தொட்டுக்க கொஞ்சமா சின்ன வெங்காயம் போட்டு, அதுக்கப்புறம் வந்து வேப்பம் பூல வந்து ரசம் வச்சிருந்தேங்க. வேப்பம் பூ ரசத்தையும் அப்படியே ஊத்திட்டு நல்லா சுட சுட ரசத்த ஊத்திட்டு அப்படியே வச்சு சாப்பிட்டேங்க. வீட்ல வந்து கொஞ்சம் 2 பக்கோடா மட்டும் இருந்துச்சு. அதையும் லைட்டா வந்து இந்த மலைக்கு வந்து தொட்டு சாப்பிட்டுக்கிட்டேங்க. உங்களுக்கு அந்த காம்பினேஷன் பிடிக்குமா என்னன்னு தெரியல. பட் இந்த காம்பினேஷன் வந்து நல்லா தாங்க இருந்துச்சு. பொங்கலோட கொஞ்சம் நெறைய சாம்பார் ஊத்தி, ரசம் ஊத்தி சாப்பிடுறப்போ, அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கொஞ்சம் சுக்குமல்லி காப்பி வச்சு குடிச்சேங்க. இதான் நான் இன்னைக்கு சாப்பிட்டது. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க. வாழ்க வளத்துடன்.